ஓகேப்பா. இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கோம். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹார்டு தான். கேட்ட வரைக்கும் 150 அப்படிங்கிறதே அந்த 150 அதாவது 200 கொஸ்டினுக்கு 150 அந்த மார்க் அச்சீவ் பண்ணதே ஒரு நல்ல மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் 150 தாண்டி இப்போ நான் ஒரு 30 பேர்கிட்ட கேட்டேன். யாருமே 150 அபோவ் யாரும் சொன்னதில்லை. நிறைய பேர் வந்து 140, 42, 43, 45 இந்த ரேஞ்சுல சொல்கிறாங்க. 130க்கு மேலே கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ கட் ஆஃபோட கெஸ்ஸிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். பட் கட் ஆஃபோட கெஸ்ஸிங் வந்து ஜஸ்ட்டு பேசிக்காக சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி கம்மி. இந்த வாட்டி கொடுத்ததில் வேக்கன்சி கம்மியாக இருக்கிறனால கட் ஆஃப் வந்து கூட தான் போகுது. நீங்கள் ஒரு 145 வச்சுருக்கீங்க. டோட்டலாக ஒரு 145. ஆனால் போத் ஹையர் இருக்குது. டைப் ரைட்டிங்கில் போத் ஹையர் இருக்குது அப்படின்னா மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் நமக்கு நேற்று தான் கீ வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம 1 டேஸில் கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கூகுள் ஷீட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கூகுள் ஷீட்டில் போட்டு கொடுக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க. உங்களோட மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு கெஸ் பண்ணலாம். அது போக இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய இடங்களில் கேட்டுட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 பேட்ச்சு அது வந்து முடியலை. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நம்ம 10th வரைக்கும் தான் பார்த்துருப்போம். எக்கனாமிக்ஸு நம்ம பார்த்துருக்கோம். அடிஷ்னலாக எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதை தாண்டி 11th 12th நம்ம ஹிஸ்ட்ரியும் அவ்வளோவா பார்க்கவும் முடியல. நமக்கு டைமும் கிடைக்கல. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே 10th வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அடிஷ்னலாக அந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம 11th 12th ரெண்டையும் சேர்த்து சிலபஸ் படி கவர் பண்ணியாச்சு. ஐஎன்எம் மட்டும் நம்ம 10th பார்த்ததே போதும். அந்த வாட்டி 12த்லேயும் உங்களுக்கு அதிகமாக குரூப் 4ல் கொஸ்டின் வரல. பட் கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்த கொஸ்டின் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரு 42 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, 40லேருந்து 42 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்கூல் புக்கில் இருந்து, அதாவது ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 75க்கு ஒரு 42 கொஸ்டின் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே அட்டன் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ அப்போ தாராளமாக ஜிகேலேயே 75க்கு 50+ அப்படிங்கிறது தாராளமாக எடுக்கக்கூடிய மார்க் தான். மேக்ஸில் ஒரு 15ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸில் ஒரு 15, 18, 20 இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இந்த பக்கம் ஒரு 65. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 100க்கு 65 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான இருக்கிற மார்க்கு. தமிழில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 80 அப்படிங்கிறதான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 140, 45, 50 இந்த ரேஞ்சில் தான் வருது. ஆனால் காம்படிஷனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ரொம்ப டிஸ்கஷன் பண்ண வேணாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 அண்ட் 2A இந்த ரெண்டுக்கும் நம்ம அப்படியே குரூப் 4 பேட்சை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன கவர் ஆகும் அப்படின்னா 10th, 11th, 12th இந்த 3 தான் கவர் பண்ண போகிறோம். 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. அது வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இனி வரும் கிளாஸஸில் உங்களுக்கு 10th, 11th, 12th ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். இப்போ குரூப் 4 வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின் வந்து ரொம்ப இந்த வாட்டி ஸ்டாண்டர்டாக கேட்டுட்டாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயே கேட்டுட்டாங்க. இப்போ குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், அவங்க சொல்கிற சிலபஸே டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ கொஸ்டின் வந்து கண்டிப்பாக குரூப் 4 விட ஈஸியாக இருக்காது. குரூப் 4 அளவுக்கு இந்த வாட்டி கேட்டாங்க இல்லையா, குரூப் 4 அளவு அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும், அல்லது இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். தவிர இப்போ கேட்ட குரூப் 4 அளவு விட குறையாது. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2க்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். என்ன விஷயங்கள் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு மட்டும் கவர் பண்ணுறோமா அப்படின்னா ஸ்கூல் புக்கு மட்டும் கவர் பண்ணால் பத்தாது. ப்ரிலிம்ஸுக்கு ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்கே ஓகே. ஃப்யூச்சரில் நம்ம அடுத்து மெயின்ஸுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக பத்தாது. பட் நம்ம இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ப்ரிலிம்ஸ் கிளாஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்கூல் புக்கு வந்து நம்ம படிக்க போகிறது உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப முதல் ஸ்கூல் புக்கு முடிப்போம். ஸ்கூல் புக்கு முடித்து அடிஷ்னலாக என்னென்ன ஏரியா எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன ஏரியா கவர் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம லைவ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து அந்த 12th அதாவது வரலாறு ஹிஸ்ட்ரியில் நம்ம 12th பார்ப்போம். இந்த 12th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆஃப்டர் இந்த 85னா உங்களுக்கு இந்த 1850 அந்த ஒரு பீரியட்லேருந்து இருக்கும். இந்தியாவோட தேசத்தின் எழுச்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
கிட்டத்தட்ட அந்த 1850 அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதோட உங்களுக்கு 11th முடிஞ்சிடும். இது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 85லேருந்து ஸ்டார்ட் ஆகும். காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாடமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இப்படி தான் ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே 12th வர்றது ஓகேங்களா முக்கியமானது. பட் 12th வர்றது அப்படிங்கிறது நமக்கு டைம் இருக்குது, நம்ம பொறுமையாகவே போகலாம். ப்ளஸ் இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸோட டைமிங் வந்து கூடும். 2 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நமக்கு அடுத்த காம்படிஷன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா குரூப் 2 தான். ஸோ இந்த ஃப்ளோ நம்ம ஏற்கனவே படித்த ஃப்ளோவை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃப்ளோவை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒன்று காம்படிஷன் எக்ஸாமுக்குள்ளே படிக்கணும்னு உள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா, இதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு இதையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமானது தான். இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா வந்து எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த குரூப் 4 கண்டினியூஸ் அப்படியே குரூப் 2க்கு கண்டினியூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்போவுமே ரெகுலராக ஒன் லீனியர் நோட்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே இந்த ஸ்கூல் புக்கை வந்து நம்ம ஒன் லீனியர் நோட்ஸாகவே பார்ப்போம். கான்செப்ட் வர்றது நம்ம இப்போதைக்கு உள்ள கான்செப்டுக்குள்ளே போவேன்னா டேட்டா நம்ம ஏன்னா எல்லாமே கான்செப்ட் வைஸ் நடத்துறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். நடத்தி ஃபுல்லாக ஸ்டார்டிங் நடத்தி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு டேட்டா தான். ஓகேங்களா, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி சில கான்செப்ட் அப்பப்போ நம்ம டச் பண்ணிக்கலாம். பட் டேட்டா தான் ரொம்ப முக்கியமானது. அந்த டேட்டா வந்து நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸில் இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐஎன்எம் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்கூல் புக் இந்த ஒன் லீனியர் நோட்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்கூல் புக்காக நம்ம கொடுத்துருவோம். ஸ்கூல் புக் வைஸாகவே நம்ம கொடுத்துருவோம். இப்போ இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன் லீனியர் நோட்ஸ் நம்ம வேகமாக பார்த்துக்கலாம். காந்தி பாருங்க, இங்கே பாருங்கள், இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு கிபி 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசிய மிகப்பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த வருஷம் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த பாரதிய பிரவாஸ் தினம் அப்படி சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க. அது எந்த டேட்ப்பா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜனவரி 9 பாரதிய பிரவாசி தினம் அப்படி சொல்லி 2 இயர்ஸ் ஒன் டைம் கொண்டாடுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்தது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும். இந்த வாட்டி இந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் அந்த போராட்டம், அதுக்கப்புறம் சம்பரான் சத்தியாகிரகம், இது எல்லாமே உங்களுக்கு அந்த வரிசைப்படுத்துங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா 15களில் இவர் வந்தால் கூட இந்த லக்னோ மாநாடு இருக்கு இல்லையா 1916, அதில் காந்தியும் நேருவும் மீட் பண்ணிப்பாங்க 16களில். அப்புறம் உங்களுக்கு 17ல் சம்பரான், அப்புறம் 18ல் இந்த அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேதா இதெல்லாம் நடக்கும். அப்புறம் 1919 உங்களுக்கு காங்கிரஸில் வந்துடுவார். காங்கிரஸில் வந்து ஒத்துழையாமை இயக்கம் 1919 ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா, இப்போ கரெக்டாக 1920 அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா சரி. இப்போ இது நமக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. அப்போ காந்தியடிகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம். ஏன்னா அங்கே வந்து அவர் ஒரு போராட்டம் பண்ணிட்டு தான் வருவார். அங்கே வந்து உங்களுக்கு அந்த காந்தி ஸ்மார்ட் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஒப்பந்தின் மூலமாக இந்த ஒப்பந்த தொழிலாளர் இருப்பாங்க இல்லையா, இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணிட்டு தான் காந்தி அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் இந்தியாவுக்கு வருவார். ஸோ இந்தியாவுக்கு வர்ற வருஷம் 1918. இங்கேருந்து நமக்கு கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. காந்தியோட இரா அப்படிங்கிறது இந்த 1915 தான். ஓகேங்களா, இது ஜஸ்ட் தேசியங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அதுக்குள்ளே போவோம்னா காந்தியடிகளுக்கு முன்னர் தாதாபாய் நவரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே,
பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் போன்றோரும் ஏனையரும் காலனிய சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முன்முயற்சிகள் மேற்கொண்டனர். இதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால் இவங்க எல்லாருமே இந்த லாலா லஜபதி ராய் இவங்க எல்லாருமே நமக்கு இந்த தீவிரவாதிகள் அப்படி சொல்லி அறியப்படுறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து உங்களுக்கு காந்தியோட குருவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் டீட்டெயிலாக நம்ம இப்போதைக்கு போவேன்னா ஜஸ்ட் டேட்டா வைஸ் பார்த்துருவோம். அடுத்து எங்கே வந்துடுறாங்க பாருங்கள். சமூக பொருளாதார பின்னணி அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்பு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெள்ளைக்காரங்க இந்தியாவை எப்படியெல்லாம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் இந்தியா வந்து சுரண்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்து அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் போகிறாங்க. இதெல்லாம் கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம உள்ளே போகணும் அவ்வளோவா. இது பாருங்கள், 1859 60களில் வங்காளத்தில் நடந்த இந்த இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இந்த டென்த் ஐஎன்எம்லேயே உங்களுக்கு இந்த ஃபராசி இயக்கம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சண்டா கிளர்ச்சி, அப்புறம் இந்த இண்டிகோ கழகம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 59 60களில் உங்களுக்கு வங்காளத்தில் நடக்குது இண்டிகோ கழகம் நடக்குது. கம்பெனி அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். ஓகேங்களா? அப்போ இண்டிகோ புரட்சி முதல் இண்டிகோ புரட்சி வந்து வங்காளத்தில் எந்த ஆண்டு நடக்குதுன்னா 59 60களில். இது நம்ம ஏற்கனவே தெரியும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வந்துடுறேன். இண்டிகோ கிளர்ச்சி வங்காளத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1859 60களில் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சத்துக்கு போயிடுறாங்க. வந்து அவங்க எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பஞ்சத்துக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரிசா பஞ்சம் எது முக்கியமானது எப்போ நடக்குது பாருங்கள், 1866களில். 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினி அதாவது 1.5 மில்லியன், 1 மில்லியனா 10 லட்சம் பேர், இப்போ 1.5 மில்லியனா 15 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் கூட ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் தான், இது நம்ம இதுக்குள்ளே போய் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரிசா பஞ்சம் எந்த வருஷம் அப்படி மாதிரி பார்த்துக்கலாம், டீட்டெயிலாக நம்ம அப்புறம் தனியாக பார்த்துக்கலாம். ஒரிசா பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 1866களில். ஸோ இது ஏன் சொல்கிறாங்க ஒரிசா பஞ்சம் அப்படின்னா, அந்த பீரியடில் கூட ஆங்கிலேயர் வந்து அவங்களோட ஏற்றுமதியை நிப்பாட்டவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேக்டராக இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமாக ஆய்வை தொடங்கினார். ஓகேங்களா? அப்போ இது ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிருக்கு. யாருக்கு? தாதாபாய் நவ்ரோஜி. அவர் வந்து அன்பாவர்ட்டி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு தூண்டுதல் பாயிண்ட்டாக நடந்த சம்பவம் எது அப்படின்னா இந்த ஒரிசா பஞ்சம். ஓகேங்களா? அப்போ ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக தேசியவாதியாக மாறியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஒரிசா பஞ்சத்தின் காரணமாக தேசியவாதியாக மாறியவர். ஸோ ரீசன் இந்த தாதாபாய் நவ்ரோஜி வந்து தேசியவாதி ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரிசா பஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ ஒரிசா பஞ்சம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1866களில் நடக்குது. தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி நடத்தின பத்திரிகையோட பேர் என்னப்பா? ராஷ்டிரகோப்தார் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, உண்மை விளம்பி அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து இவர் தான் நடத்தியிருக்காரு. நம்ம அந்த குரூப்பில் போடுறோம் இல்லையா, டெய்லி வந்து இந்த கொஸ்டின் பேங்க் மாதிரி ஒரு போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அதில் கீழே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர ஏரியாலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். பத்திரிக்கை அப்படி சொல்லி ஒரு பிடிஎஃப் ஒரு அந்த யார் யார் என்னென்ன பத்திரிக்கை நடத்துனாங்க அப்படிங்கிறதே அந்த குரூப்பில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது புக்கில் இல்லை. இப்போ நான் அந்த கொஸ்டின் பேங்க் மாதிரி கொடுத்தது நிறைய சிலது புக்கில் இருக்கும், சிலது புக்கில் இல்லை, அது கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது புக்கில் இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் பஞ்சம் பாருங்கள் 76களில் 78 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஸோ அப்போ மெட்ராஸ் 66களில் மெட்ராஸ் பஞ்சம், 76களில் சாரி 66களில் ஒரிஷா பஞ்சம், 76களில் மெட்ராஸ் பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரிஷா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை அரச பிரதிநிதி லிட்டன் பின்பற்றினார். அப்போ அந்த பீரியடில் யார் அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லிட்டன். அவங்கள அதாவது சென்னை பஞ்சமாக இருக்கும்போது அந்த சென்னை பஞ்சம் இருக்கிற அந்த பீரியடில் இந்தியாவோட அரச பிரதிநிதி வைஸ்ராய் யார் இருந்திருக்கா அப்படின்னா லிட்டன் இருந்திருக்காரு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம சென்னை பஞ்சம் அது எந்த வருஷம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ சென்னை பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு சென்னை அல்லது மதராஸ், ஆக்சுவலாக மதராஸ் பஞ்சம் தான். மதராஸ் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1876, 78. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிஷா பஞ்சம் 66களில் ஒரிஷா பஞ்சம், அங்கேருந்து 10 வருஷம் கழித்து சென்னை பஞ்சம் நடக்குது 76, 78களில் நடக்குது. ஓகே, அந்த பீரியடில் உங்களுக்கு இந்தியாவோட அரச பிரதிநிதி வைஸ்ராய் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு. ஓகே, அப்போ மதராஸ் பஞ்ச காலத்தின் போது தலையிடா கொள்கை பின்பற்றிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லிட்டன் பிரபு. அதாவது பேரே தலையிடா கொள்கை சொல்லிட்டாங்க. அதாவது பஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவங்க வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, இந்த பக்கம் வரவே இல்லை. ஓகேங்களா? இப்போ மதராஸ் மாகாணத்தில் 3.5 மில்லியன், அப்போ 3.5 மில்லியன், 1 மில்லியனா 10 லட்சம், அப்போ 35 லட்சம் பேர் இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. மக்கள் பஞ்சத்தில் பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜஸ்ட் எஸ்டிமேஷன் படி கேட்டால் 35 லட்சம், 3.5னா மில்லியன்னா 35 லட்சம், அவ்வளோ பேர் இறந்தா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒப்பந்த கூலி தொழிலாளர் அப்படி சொல்லி அது நிறைய ஊருக்கு போயிருப்பாங்க. ஆங்கிலேய பேரரசின் காலனியாக சிலோன், இலங்கை, மொரிஷியஸ், ஃபிஷி, மலையா, அப்புறம் கரிபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, நிறைய பகுதிகளில் தமிழர் போயிருப்பாங்க. ஏன்னா சென்னை பஞ்சம் பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து ஃபுட்டுக்கு வேறு வழி இல்லாமல் வேறு நாடுகளுக்கு அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் வேலைக்கு தோட்ட வேலைக்காகவும் அனுப்பப்பட்டாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எந்தெந்த ஊர்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஊர் மூலம் முக்கியம்தான், ஆனால் நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த ஊர்லாம். ஓகேங்களா? சிலோன், மொரிஷியஸ் இதெல்லாம் தமிழ் இங்கே தமிழர்கள் இருக்காங்க, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன அப்படின்னா காஃபி, தேயிலை, கரும்பு ஆகியன அறிமுகமான போது தோட்டங்களில் வேலை செய்ய பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. அந்த பீரியடில் தான் உங்களுக்கு காஃபி, தேயிலை வெள்ளைக்காரங்க வந்து காஃபி, தேயிலை எல்லாமே உங்களுக்கு உருவாக்குறாங்க, டீ எஸ்டேட்லாம் உருவாகுது. ஸோ அங்கே வேலைக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், இவங்களே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார். அப்படிங்களா? யார்? இலங்கையில் இருக்கிற ஆளுநர். அவரே வந்து யாருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னா இங்கே இருக்கிற மதராஸ் மாகாண ஆளுநருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஆள் தேவை, அந்த தோட்ட தொழிலுக்கு ஆள் தேவை, நீங்கள் அனுப்பி வைங்க அப்படிங்கிற லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ மதராஸ் மாகாண ஆளுநர் இக்கடிதத்தை மேல் நடவடிக்கைக்காக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தார். மக்கள் தங்கள் நிலத்தின் மீது அதிக பற்று கொண்டிருப்பதால் ஊக்கத்தொகை ஏதேனும் வழங்காமல் அம்மக்களை அவர்களின் சொந்த மண்ணிலிருந்து நகர செய்வது சிரமமான தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இப்போ ரெக்கார்டு படி தான் சொல்லியிருக்காங்க, பட் இதெல்லாம் கான்செப்ட் டேட்டாக்குள்ளே போய் இப்போதைக்கு டேட்டா பண்ணி பார்ப்போம். ஸோ பஞ்சம் வந்து லேண்டு மேலே ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்காங்க. அந்த ஈடுபாடை உடச்சது எது அப்படின்னா அந்த பஞ்சம் தான். ஸோ அப்போ ஃபுட்டு கிடைக்காம பருவமழை பொய்த்து போகணுங்கிற ரீசன் சொல்கிறாங்க, பட் அது மட்டும் ரீசன் கிடையாது, வெள்ளைக்காரங்க பண்ண வேலைகளும் உள்ள அடங்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பஞ்சத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் வேறு ஊர்களுக்கு போகிறாங்க. இந்த கொத்தடிமை முறை அப்படிங்கிறது ஒரு ஒழிப்பு சட்டம் இருக்குது. அது எந்த வருஷம் தான் கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம்? 1976, 1976 கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986. ஓகேங்களா? கொத்தடிமைனா 76, குழந்தை தொழிலாளர் ஒழிப்புனா 86. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒழிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்தது 1876களில் இந்த பஞ்சம் பீரியடில் வந்துச்சு. அதை நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒரு 100 வருஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த பீரியடில் வெள்ளைக்காரங்க இருந்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி கடைசியாக நம்ம ஒரு ஆக்ட் ரிஃபார்ம் பண்ணி கடைசியாக வந்ததே 76க்கு தான் வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த மேலே இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
பட் நம்ம டேட்டான்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஓகேங்களா. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் மற்ற கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி நமக்கு தெரியும். குருகுல கல்விலாம் இருக்கும். அந்தந்த ரிலீஜனே ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கும். தங்கி படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் பெருசாக எதுவும் டேட்டா இருக்காது. இப்போ வெள்ளைக்காரங்க வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட எஜுகேஷன் சொல்லி அதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறதுலே அதான் இம்பார்ட்டன்ட் இருக்குது அதிகமாக. இந்தியர்களை கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்பதை காட்டிலும் வேறு சில காரணங்களுக்காக காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியின் பரவலுக்கு உதவிகள் செய்தது. இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆளுவதற்கு ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்படும் அளவிற்கான பெருவாரியான படித்த நபர்களை இங்கிலாந்திலிருந்து அழைத்து வருவது சாத்தியமற்றது. இந்நோக்கத்தில் தான் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கிலேய கல்வி சட்டத்தை இயற்றியது. ஓகேங்களா. அப்போ ஆங்கிலேய கல்வி சட்டம்ங்கிறது எப்போ வருது அப்படின்னா 1835. இவங்க இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்றும் இந்தியர்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுலாம் கிடையாது. ஓகேங்களா. அவங்க வேலைக்கு ஆள் தேவை. அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு புரியணும். ஏன்னா அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்டெனோகிராஃபு, பத்திரிக்கை, டிக்டேஷன் பண்ணுறது, எழுதுறது, இந்த மாதிரியான ஒரு கிளரிக்கல் வேலைக்கு தான் மோஸ்ட்லி இந்த வெள்ளைக்காரங்க வந்து எஜுகேஷனை வந்து இந்தியர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம், அதாவது இந்திய கவுன்சில்னால் அப்போதைக்கு இந்திய கவுன்சில் தான் அங்கே பிரிட்டிஷில். இப்போ ஆங்கில கல்வி சட்டம் அப்படிங்கிறது 35 வருது. ஏன்னா மெக்காலே குறிப்புங்கிறது அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபி மெக்காலே 1834 முதல் 38 வரை கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். இது முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா அந்த பீரியடில் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பென்னிங் இருப்பார். ஏன்னா 1833 இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அப்படின்னா அது வந்து வில்லியம் பென்னிங். அவரோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. ஓகேங்களா. அப்போ இது முக்கியமானது. 1834 1838 வரை கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினர் அங்கம் வகித்தவர். இவர் வந்து எஜுகேஷனுக்கும் வருவார், சட்ட உறுப்பினருக்கும் வருவார். முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். நான் இந்திய கல்வி முறை அப்படின்னாலே மெக்காலே பற்றி சொல்லிடுவாங்க. மெக்காலே கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் இந்திய கல்வி முறைங்கிறது இந்த வெள்ளைக்காரங்க பீரியடில். இந்த வெள்ளைக்காரங்க பீரியடு வந்து அது மெக்காலே வர்றதுக்கு முன்னாடி மேற்கத்திய கல்வி, கிழக்கத்திய கல்வி அப்படி சொல்லி 2 டீம் இருக்கும். மேற்கத்திய கல்வினா இங்கிலீஷ் படிப்போம், வெள்ளைக்காரங்க சொல்லிக் கொடுக்குறது, வேறு லாங்குவேஜ்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த எஜுகேஷன் படிப்போங்கிறது மேற்கத்திய கல்வி முறை. கிழக்கு கல்வி முறை அப்படிங்கிறது இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற பேஸ், இந்தியாவில் பழமையாக இருக்கும் இல்லையா எஜுகேஷன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வெள்ளைக்காரங்க போகணும் சொல்லி 2 டீமாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மெக்காலே வந்ததுக்கப்புறம் தான் சச்சரவுலாம் குறையும். ஏன்னா இவர் எல்லாருமே இங்கிலீஷ் தான், இனிமேல் இங்கிலீஷ் தான், எப்போவுமே இங்கிலீஷ் தான் அப்படிங்கிற சொல்லிடுவார். ஸோ அதனால் எஜுகேஷனுக்கும் வருவார், சட்ட உறுப்பினர்னாலுமே வருவார், மெக்காலே வருவார். அப்போ மெக்காலே இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னர் 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், பொது கல்விக்கான பொதுக்குழு எந்த வருஷம் அப்படின்னா 1823 உருவாக்கிறாங்க வெள்ளைக்காரங்க. கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இக்குழுவின் பொறுப்பு. இவ்வமைப்பு பின்னர் 2 குழுக்களாக பிரிந்தது. கீழ்திசை குழுவானது கல்வி பிராந்திய மொழிகளில், அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் மூலமாக, தாய்மொழி சொல்லுவாங்க அந்த ரீஜனல் லாங்குவேஜ், அந்த லோக்கல் லாங்குவேஜஸ், ஸோ அது மூலமாக சொல்லி கொடுக்கலாம் அப்படி சொல்லி இந்த கீழ்திசை கல்வி சொல்கிறாங்க. ஆங்கில மரபு குழு மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தது. ஓகேங்களா. அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், ஓகேங்களா. அப்போ வெஸ்டர்ன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி அதுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறவங்க. அப்போ ரெண்டு டீம் இருக்குது. இந்த டீம் அந்த டீம் சொல்லி 2 சொல்கிறாங்க. மெக்காலே ஆங்கில மரபுக்குழு கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். ஓகேங்களா. ஏன்னா இவர் தான் இல்லை, நம்ம லோக்கல் லாங்குவேஜெலாம் சொல்லிக் கொடுக்க வேணாம், இங்கிலீஷே சொல்லிக் கொடுத்துருவோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மெக்காலே தான். ஸோ அப்போ 1835 அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் எனும் குறிப்புகளை வெளியிட்டார். இக்குறிப்புகளில் ஆங்கிலேய வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்ததன் காரணமாகும். ஸோ அவரோட எண்ணங்கள் சொல்லியிருக்காங்க. வெளியே பார்க்க இந்தியனாக இருக்கணும், ஆனால் உள்ள மைண்ட் செட்டில் வந்து வெள்ளைக்கார மாதிரி யோசிக்கணும்,
இப்போ வெள்ளைக்காரன் மாதிரி யோசிக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்கணும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் தான் கொண்டு வரணும்னு சொல்லி அவரோட புக்ஸ்லேயே அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதில் நமக்கு தேவையான டேட்டா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1823களில் உருவாக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம அந்த மேற்கத்திய திசைக்கில் திசை இதெல்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் அதுக்குள்ளே போகலாம். மெக்காலே வந்து ஆங்கில மரபுக்குழு, ஓகேங்களா? அது நமக்கு தெரியும், வெள்ளைக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க. 1835 தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், நம்ம இங்கிலீஷில் புக் நேம் வந்தால் நீங்கள் தமிழில் எழுதாதீங்க, ஆக்ட் வருது, புக்கு நேம் வருது, இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஞாபகம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறப்போ ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். அமைப்புகள் பேர் இருக்கு இல்லையா? இப்போ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், நம்ம அப்புறம் அவங்களுக்கு SILF இப்படி நம்ம சொல்லி பழகிருக்கோம். நீங்கள் தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு, தென்னிந்திய திராவிடர் கூட்டமைப்பு, இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த அமைப்புகள் பெயரெல்லாம் மாறப்போகிறது கிடையாது. அவங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிப்பாங்க. அதனால் இந்த புக்ஸ் நேமு, அமைப்புகளோட பெயர் இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். அப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே போட்டுறோம். அதனால் அவங்களே பிராக்கெட்டில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷனுங்கிற புக்கு எழுதுறாரு. குறிப்பு புக்கு கிடையாது, ஆர்டிக்கல். ஓகே, மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் எனும் குறிப்பினை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மெக்காலே. அதில் அவர் வெள்ளைக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவது ஆதரவாதிட்டார். இது நம்ம கான்செப்டாக இது படிக்கிறவே நமக்கு அது தெரிஞ்சிடும். இதை நம்ம தனியாக மனப்பாடம் பண்ண அவசியம், டேட்டாவை கொண்டு வர அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர். ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் ஆங்கில கல்வி முறை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணது யார் அப்படின்னா இவர் மெக்காலே தான். ஓகேங்களா? இப்போ இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவர் வந்து இந்த 1835 இந்திய கவுன்சில் ஆக்ட் வருது. ஓகேங்களா? கவுன்சில் ஆக்ட் மூலமாக ஆங்கில கல்வி சட்டம் அப்படிங்கிற ஒன்று வருது. அப்போ ஆங்கில கல்வி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆங்கில கல்வி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1835களில் இயற்றப்படுதுங்க. அப்போ 10 பாயிண்ட் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ 10 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? காந்தியடி திரும்பினது. ஜஸ்ட்டு எடுத்தோன்னா சொல்லிவிட்டு அப்புறம் சப்ஜெக்டில் போயிடுறாங்க. 1915களில் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இண்டிகோ கிளர்ச்சி நடந்துச்சு 1859 60களில் வங்காளத்தில் நடக்குது. இண்டிகோ அப்படின்னா அவுரி புரட்சி சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது 10th புக்கில் பார்த்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக இது 10th புக்கில் இல்லாத விஷயங்கள் அந்த ஒரிசா பஞ்சம், கென்னை பஞ்சம் நம்ம புக்கில் 10th புக்கில் இருக்காது. ஸோ ஒரிசா பஞ்சம் 1866. ஒரிசா பஞ்சம் மூலமாக ஒரு தேசியவாதியாக மாறுறாரு. அவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. மதராஸ் பஞ்சம் அங்கேருந்து 10 வருஷம் கழிச்சு 1876 78 இந்த பீரியடில் அவர் நடக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தலையிடா கொள்கை யார்? அந்த பீரியடில் மெட்ராஸ் பஞ்சமாக இருக்கிறப்போ யார் வந்து அரச பிரதி வைஸ்ராய் யார், இந்தியாவோட வைஸ்ராய் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1934 38 கவர்னர் ஜெனரல் ஆலோசனைகளில் முதல் சட்ட உறுப்பினர். இந்த முதல் சட்ட உறுப்பினர்னாலே நீங்கள் சொல்லிடலாம் மெக்காலே அப்படின்னு சொல்லிடலாம். பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1823களில். மெக்காலே வர்றதுக்கு முன்னாடியே பொதுக்கல்விக்கான பொதுக்குழு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பாருங்கள், மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் இந்த நோட்ஸை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா மெக்காலே. ஆங்கில கல்வி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்படுது அப்படின்னா 1835. ஓகேங்களா? இது ஒரு அதாவது ஆங்கில பொதுக்கல்விக்கான பொதுக்குழு தான் 23. அதுக்கப்புறம் அது லீகலாகவே ஒரு ஆக்டாகவே கொண்டு வந்துடுறாங்க 35களில். எஜுகேஷன் இங்கிலீஷ் மூலமாக தான் த்ரூ இங்கிலீஷ் மூலமாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆக்டே 35களில் மெக்காலே வந்ததுக்கப்புறம் வந்துடுது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர். ஓகேங்களா? டிபி மெக்காலே. இப்போ இந்த பாயிண்ட் முக்கியமானது. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. டிபி மெக்காலே.
அதுக்கப்புறம் பாருங்கள், இதன் விளைவாக காலனிய நிர்வாகம் ஆங்கில நவீன கல்லூரி வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கியது. ஓகேங்களா? ஸோ அப்போ எஜுகேஷன் பற்றி தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க யூனிவர்சிட்டி காலேஜ் போகிறாங்க. அது மூலமாக இந்தியர்கள் இங்கிலீஷ் படிச்சுக்கிறாங்க. இப்படி இங்கிலீஷ் படித்த இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் இருக்கிற அவங்களோட கேரக்டர், அவங்க வச்சுருக்கிற தேசிய பாலிசி, தேசியம்னா என்ன, அவங்க தேசத்துக்கு எப்படிலாம் இருக்காங்க, அவங்க நாட்டில் அவங்க அட்வான்ஸாக எப்படிலாம் இருக்காங்க, அதெல்லாம் எப்படி அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற கல்ச்சருக்கும் அங்கே இருக்கிற கல்ச்சருக்கும் எப்போ டிஃப்ரெண்ட் இருக்குது, இங்கே இருக்கிற ஜெண்டருக்கும் அங்கே இருக்கிற ஜெண்டர்ஸுக்கும் அந்த ஜெண்டர் பார்ஷியாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது போக அங்கே இங்கிலாந்துக்கு நேரில் போய் கூட சில பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இப்படி ஒரு அமைப்பை உருவாக ஆரம்பிக்குது. 1850களுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852களில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா படித்த இந்தியர்கள் அப்படிங்கிறவங்க கிரியேட் ஆகுறாங்க. எப்படி இந்த எஜுகேஷன் மூலமாக முக்கியமாக வெள்ளைக்காரங்களோட எஜுகேஷன் அதை கற்றுக்கிட்டு அவங்க நாட்டில் இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அவங்க நாட்டில் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் சுரண்டுறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சில அமைப்புகளை உருவாக்குறாங்க. ஸோ இப்படி தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்ல புக்கில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் ஆகுது. முதல் யூனிவர்சிட்டி நமக்கு தெரியும் 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. அப்போ பாருங்கள், சென்னை யூனிவர்சிட்டி எந்த வருஷம் பாருங்கள், ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. சென்னை யூனிவர்சிட்டி எந்த வருஷம்? 1857. ஸோ அப்போ சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது, பம்பாய், கல்கத்தா இங்கேயுமே உங்களுக்கு 1857 பல்கலைக்கழகம் நிறுவப்படுது. சென்னை, பம்பாய் மற்றும் கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் இந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டன. ஏன்னா ஒரு ஆக்ட் இதான் ஸ்டாண்டர்ட் பண்ணிடுறாங்க, இங்கிலீஷ் தான் இனிமேல் இங்கிலீஷ் தான் அப்படி சொல்லி ஸ்டாண்டர்ட் பண்ணிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் ஆரம்பிக்குது. 1857களில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி, ஸ்கூல், காலேஜஸ்ஸு இதெல்லாம் ஓப்பன் ஆகும். நீங்களே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடம் அது யாருப்பா திறந்திருப்பா, எந்த வருஷம் திறந்திருப்பா? ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போ 1848 சாவித்திரிபாய் பூலே. இப்போ அந்த 52, 48, 57களில் இதில் தான் உங்களுக்கு அந்த ஸ்கூல், காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகம்லாம் 57களில் அந்த பீரியடில் உருவாகுது. சிம்பிளாக சொல்லணும்னா 1850களில் தான் உங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புது தேசம் அப்படிங்கிற பாயிண்ட்டோட ஒரு அஸ்திவாரம் இந்த 50களில் நடக்குது. இப்போ இந்தியர்களில் படித்த வகுப்பினர் ஆங்கிலேயர்கள் விசுவாசமாக இருப்பதோடு ஆங்கிலேய அரசின் தூண்களாகவும் திகழ்வர் என காலனி அரசு எதிர்பார்த்தது. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்க தான் படிக்கிறாங்க, படித்து நமக்கு அவங்க விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வெள்ளைக்காரங்க கொண்டு வர்றாங்க. ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றிருந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்தினர். இருந்த போதிலும் அந்த வர்க்கத்தினரே இந்தியாவின் புரட்சிகர முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டின் விடுதலைக்காக மக்களை திருடி முக்கிய பங்காற்றினர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இவங்க வெள்ளைக்காரங்க அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வச்சு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. நம்ம எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்தா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு நக்கலாக அவங்க ஒரு எஜுகேஷன் கொண்டு வர்றாங்க. சிம்பிளாக ரொம்ப அதிகமாக டீப்பாகவும் சொல்லாமல் சொல்லி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ இது இந்த மாதிரி படிக்க வச்சு ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இவங்க எஜுகேஷன்லாம் படிச்சுக்கிட்டு நமக்கு கீழே தானே நம்ம சொல்லிக் கொடுத்த எஜுகேஷன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு பின்னாட்களில் தேசிய இயக்கமாக உருவாகிறதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கங்கள் உருவாக்குவாங்க. ஸோ அப்போ கற்றறிந்த மத்திய தர வகுப்பினரின் பங்கு இதெல்லாம் சொன்னால் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும், நான் டேட்டா மட்டும் போயிடலாம். இப்போ பாருங்கள், ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்நவீன சமூகம், அதாவது படித்தவங்க சமூக வர்க்கம் இந்தியாவின் வணிக வர்த்தக சமூகங்கள், நிலப்பிரபுக்கள், லேவாதேவி செய்வோர். லேவாதேவி அப்படின்னா வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர். ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசின் துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டனர். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர் உள்ளடக்கியது. எல்லாருமே உருவாகுறாங்க. டாக்டர் உருவாகுறாங்க, வக்கீல் உருவாகுறாங்க, கிளர்க்கு உருவாகுறாங்க. நம்ம இந்த சமூக சமய இயக்கங்களை பார்த்துருப்போம். ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராவ், அப்புறம் கேசவ் சந்திரசேன்,
நிறைய ஆட்கள் உருவாகுவாங்க அந்த 57 பீரியடில். அதே மாதிரி முஸ்லீம்களும் சார் சையத் அகமது கான், விவேகானந்தர் இவங்கெல்லாம் 50களுக்கு அப்புறம் வருவாங்க. அனிபெசன்ட் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ சொசைட்டியே ஒரு ரீஃபார்ம் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சொசைட்டி அந்த டயத்தில் உங்களுக்கு ரீஃபார்ம் ஆகுது. அதில் பேர் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் அந்த பீரியடில் உருவானதாக பேர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே அந்த உங்களுக்கு மத மாற்றம் நடக்குது. அதில் மூலமாக கிறிஸ்துவ அமைப்புகள் அவங்களும் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் மூலமாக சொசைட்டிக்கு ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகுது. அது மூலமாக சோசியல் ரீஃபார்ம் ஆகுது. நமக்கு தெரியும் 1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். அதனைத் தொடர்ந்து ஏனைய சமூக பண்பாட்டு அமைப்புகளான பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம் இதெல்லாம் உருவாகுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு தெரியணும். இதை நம்ம 10th படிச்சிருக்கோம், பையனை பார்த்துருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே புக்கில் இருக்கிறது கொடுத்துருவோம். ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து எதை உருவாக்குறாரு. இப்போ பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இது பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா அந்த வருஷம் 1828. யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். எந்த இடத்துலப்பா, எந்த ஊர்ப்பா, எந்த ஊரில் உருவாக்குனாங்க பிரம்ம சமாஜத்தை? வங்காளத்தில். ஓகேங்களா? வங்காளம் இப்படி பிளேஸ் கொடுக்கல, ஏன்னா புக்கில் பிளேஸ் கொடுக்கல, நானும் பிளேஸ் கொடுக்கல. பட் நமக்கு தெரியும், பள்ளத்தில் 10th பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிரார்த்தனா சமாஜம் இது உருவாக்குனது யாருப்பா? ஆத்மாராவ் பாண்டரன். பிரார்த்தனா சமாஜம் எந்த ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1867. ஆத்மாராவ் பாண்டரன். இது என்னன்னா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரார்த்தனை அப்படின்னா ஆத்மார்த்தம். அப்போ ஆத்மாராவ் பாண்டரன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆரிய சமாஜம் இது யார்? ஆரிய சமாஜம் யார்? நம்ம என்ன பார்த்துருக்கோம். தயானந்த சரஸ்வதி, மூல் சங்கர் அப்படி சொல்லி அழைக்கப்படுவார். இவர் நமக்கு தெரியும், இவர் தான் ஆரிய சமாஜம் உருவாக்குவார். சுத்தி இயக்கம் இதெல்லாம் உருவாக்குவார். அப்போ ஆரிய சமாஜம் இந்த ஆண்டு யாரால்? ஏன்னா நீங்கள் எல்லாமே புது பாயிண்ட்டாக படிக்கிறீங்க. ஒரு புக்கில் எடுத்து எல்லாமே புது பாயிண்ட்டாக இருக்குன்னா டக்குன்னு மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு 4 பாயிண்ட் வந்து பழைய பாயிண்ட் படிச்சுட்டு நடுவில் ஒரு 2 பாயிண்ட் புது பாயிண்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஈஸியாக மைண்டில் நின்றோம். நீங்கள் எல்லா பாயிண்ட்டுமே புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா மைண்டில் நிற்கிறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு மற்ற பழசு 4 பாயிண்ட் வந்து புதுசாக ஞாபகப்படுத்துறது ஒரு பூஸ்டப் பண்ணிவிடும். அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ 10th புக்கில் வந்து கட் பண்ணாமல் கொடுக்குறேன். ஏன்னா 10th தூள் தான் பார்க்க போகிறது முடிவாயிடுச்சு. அப்போ நம்ம புக்கில் எல்லாத்தையும் பார்த்துருவோம், ஒன்றும் விட வேணாம். 1875 தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி பிரம்ம சமாஜம் அது எந்த வருஷம் எங்கே உருவாக்கும்? அது இப்போ நம்ம மேலே போட்டுட்டோம். அதே மாதிரி பிரம்ம ஞான சபை அது எந்த இடத்துல உருவாக்குவாங்க? இல்லைப்பா, பிரம்ம ஞான சபை 1875 அமெரிக்காவில் ஆரம்பிப்பாங்க பிரம்ம ஞான சபை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு மாற்றுவாங்க. 86 தான் சென்னை அடையாருக்கு மாற்றுவாங்க. ஓகே, பட் இப்போ ஸ்கூல் புக்கில் இல்லை. ஓகே, அப்படி நம்மளும் விட்டுருவோம். கேசவ் சந்திரசேனெலாம் வருவார், பிரம்ம சமாஜத்திலே வருவார். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்லாம் வருவார். ஈஸ்வர் சந்திர தனி ஓகேங்களா, வங்காள ஒரு நடிகை முன்னோடி அப்படி அழைக்கப்படுவார். நம்ம எங்கே 10th புக்கில் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம 12th மறுபடியும் 10th போவோம், எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 10th போய் பார்ப்போம். இஸ்லாமிய அலிகார் இயக்கம் சார் சையத் அகமது கான் அப்படிங்கிற உருவாக்குவார். எந்த வருஷம் உருவாக்குவார்? அலிகார் இயக்கம் எந்த ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா
1875 சர் சையது அகமது கான். இதெல்லாம் அமைப்புகள், இதெல்லாம் பொறுத்துக்க கேட்பாங்க, இல்லை காலவரிசை பண்ணுங்கன்னு கேட்பாங்க, இல்லை அமைப்புகளை உருவாக்குனது யாருன்னு பொறுத்துக்க வைப்பாங்க, இல்லை கூற்று கொடுத்து எது எதோட வரணும்னு கேட்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் முக்கியமானது, அது எல்லாமே முக்கியமானது தான். ஏன்னா 12th ஐஎன்எம்ங்கிறதே ஒரு பெரிய புக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இது கேட்பாங்க இதில் வந்து. ஏன்னா எல்லாமே கவர் ஆகிடும், A to Z எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ 10th கூட சிலது கவர் ஆகும், சிலது கவர் ஆகாது. 12th எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடும். இப்போ 57 குறித்த ஓயாத நினைவுகள். 57 புரட்சி நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. 57 புரட்சி வந்து உங்களுக்கு மீரட்டில் நடந்திருக்கும், டெல்லி, மீரட்டு, லக்னோ, பீகாரில் நடந்திருக்கும், பரேலியில் நடந்திருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தவங்க நடத்துவாங்க, அதை அடக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ அக்ரோஸ் வருவார் ஒரு இடத்துல, அப்புறம் நிக்கல்சன் ஒரு இடத்துல வருவார், அப்புறம் லாரன்ஸ் ஒரு இடத்துல வருவார், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல அடக்குவாங்க, தலைமை தாங்கின ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அந்த 57 கிளர்ச்சி, ஓகேங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம தெரியும், அதெல்லாம் நமக்கு கான்செப்டாக போவேன்னா டேட்டா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 57 ஜூன் செப்டம்பர் நமக்கு தெரியும். 57 இந்த ஆக்சுவலாக இந்த மார்ச் 29 தான் உங்களுக்கு மங்கள் பாண்டே வந்து தூக்கில் போடுவாங்க. தூக்கில் போடுவாங்க கிடையாது, சரி, சுட்டு கொள்ளுவார். தன்னோட சக அதிகாரியை சுட்டு கொள்வது எப்படின்னா 1857 மார்ச் 29. அதே 1857 சொன்னோம் இல்லையா, அப்படியே நம்ம 2017 வந்தோம்னா அதே மார்ச் 29 ஜிஎஸ்டி வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ண டேட் மார்ச் 29. அதே மாதிரி மங்கள் பாண்டே தன்னோட சக அதிகாரியை சுட்டு கொண்ட நாளும் மார்ச் 29 தான், 1857. ஏன்னா டேட்டா கேட்டிருக்காங்க பழைய எக்ஸாமில், எந்த டேட்டில் சுட்டு கொண்டார் அப்படிங்கிற டேட்டாவே கேட்டிருக்காங்க, தூக்கில் போட்ட டேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மார்ச் முடிஞ்ச அப்புறம் அந்த மே வர்றப்போ, மே மாதம் வரப்போ, மே 11 தான் அந்த மீரட்லேருந்து கிளம்பி போவாங்க, ஓகேங்களா. படை அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்களாம் ஒரு டீமாக போவாங்க. 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கிலேய படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது நமக்கு தெரியும். இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதியதை இங்கே நினைவு செய்வது பொதுமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நண்பன் பகைவன் என்று வேறுபாடின்றி முழு வெளிச்சான பழிவாங்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடித்தல் பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதே சபை மிஞ்சி விட்டோம். அவங்களுக்குள்ள எழுதின கம்யூனிகேஷன் லெட்டர் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னும் அவ்வளோ முக்கியம் இல்லை. சார் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் எதிர்கால பிரதிநிதி. 57 கிளர்ச்சி நடக்கிறப்ப யார் இப்போ பிரதிநிதியாக இருப்பார்? வைஸ்ராய். யார் வைஸ்ராய் இருந்திருப்பார்? 57 கிளர்ச்சி அப்போ இந்தியாவோட வைஸ்ராய் கானிங் பிரபு தான் இருப்பார். அந்த கானிங் பிரபு வந்து 57 இருப்பார். ஆனால் அந்த பீரியடில் அடுத்து வரப்போகிறவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடுத்து சர் ஜான் லாரன்ஸ் தான் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு பம்பாய் ஆளுநர் வந்து லெட்டர் எழுதாரு. அதில் இருக்க விஷயம் சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவையில்லை, பட் பரவாயில்ல, போட்டுருவோம், ஓகேங்களா. நண்பன் பகவன் வேறுபாடின்றி முழு வெளிச்சுனா இந்த 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 குரலை நம்ம போட்டுக்கலாம், நமக்கு ஒன்றும் ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் பரவாயில்ல, போட்டுக்கலாம். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வெளிச்சுன்னு பழி வாங்குதல். எது 57 புரட்சி. இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, எந்த புரட்சியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா 57 புரட்சி என்று கூறியவர் என்று 1857 புரட்சி பற்றி தன்னுடைய கடிதத்தில் கூறியவர் யார் அப்படின்னா பம்பாய் ஆளுநர் இவர் எல்பின்ஸ்டன், ஓகேங்களா. பம்பாய் ஆளுநர் எல்பின்ஸ்டன் தான் சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா இவருக்கு சர் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் வரப்போகிறாரு, அவங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்கிறது முக்கியம். யாருக்கு போய் சேர்ந்துச்சு, யாருக்கு சொன்னார் தேவையில்ல, யார் சொன்னார், தன் லெட்டரில் யார் சொல்லியிருக்காருன்னா இது சொல்லியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னா 57 புரட்சியை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு கோட் சொல்கிறாங்க, அவங்க லெட்டரில் இருக்கிற நோட்ஸ் இது. அப்புறம் என்ன பாகுபாடு, 57 புரட்சி ஒரு ரீசன், அதாவது வெள்ளைக்காரங்களை நம்ம ஓவர்டேக் பண்ணி இந்தியர்கள் வந்து தேசிய எண்ண ஓட்டம் வர்றதுக்கு காரணமாக இருந்ததெல்லாம் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக இவங்க சொல்கிறாங்க. இப்போ வெள்ளைக்காரங்க என்ன பாகுபாடு பார்த்தாங்க, பேரே வெள்ளைக்காரங்க, இவங்க வெள்ளையாக இருக்கிற ஆட்கள், இவங்க கருப்பாக இருக்கிற ஆட்கள் சொல்லி அந்த இன பாகுபாடு இருந்துச்சு. பெரிய பெரிய போஸ்டிங்லாம் அவங்க தான் போய் உட்காருவாங்க. இந்தியாவுக்கு இந்த குடிமை பணிகள் தேர்வு அதெல்லாம் அறிமுகமாக வயசுலாம் குறைப்பாங்க, 21 ஆக்குவாங்க, அப்புறம் 18 ஆக்குவாங்க.
புனல் நடவடிக்கை. இந்திய தண்டனை சட்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம பாலிட்டியில் பார்த்துருக்கோம். இந்த 8th பாலிட்டி பார்க்குறப்போ சிபிசி, சிஆர்பிசி, ஐபிசி. சிபிசினா சிவில் ப்ரொசீஜர் கோட், ஐபிசினா இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. இந்த சிபிசி, சிஆர்பிசி, ஐபிசி வருஷம் எந்த வருஷம்ப்பா? இப்போ 59, 60, 61 வந்தது வந்து இந்த 59, 60, 61 வரிசையாக வச்சுக்கலாம். 59 சிபிசி, 60 வந்து ஐபிசி பீனல் கோடு. பீனல்னா தண்டனைங்கிறது 60. சிஆர்பிசி 61. அப்படி நம்ம ஏற்கனவே பாலிட்டியில் அந்த ஒன்லி யூனிவர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஐபிசி, அதாவது இந்திய தண்டனை சட்டம், இந்திய பீனல் கோட் இருக்கு இல்லையா, இந்திய தண்டனை சட்டம். ஸோ இந்த இந்திய தண்டனை சட்டம் வந்து 60ன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறம் சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 70களில் அமெண்ட்மெண்ட் பண்ணதால் அது 70ன்னு காட்டுறாங்க. ஸோ அதில் ஆர்டிகல் 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டமும் 1878 எதிர்ப்புகளை தூண்டு. அப்போ 2 சட்டம் வருது. சரிங்களா? ஒன்று வந்து ஐபிசி ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற ஆர்டிகல் 124 என்ன சொல்லுது அப்படின்னா அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். சரிங்களா? அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் பிரிவு 124A. பிரிவு 124A எந்த சட்டத்துடன் தொடர்புடையது? எந்த சட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். ஐபிசி நான் போட்டேன். ஐபிசி 1870, 60 வருது, 70 வருது. ஓகே, இந்தியன் பீனல் கோடு. அப்புறம் பாருங்கள், பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம். ஓகேங்களா? அதாவது பிராந்திய மொழி, ரீஜனல் லாங்குவேஜ், அதுக்குன்னே ஒரு சட்டம் போட்டுறாங்க. இப்போ பத்திரிகைகளை தணிக்கை உட்படுத்திய சட்டம். ஒவ்வொரு பத்திரிகை வந்து போகிறப்போ லோக்கல் லாங்குவேஜில் எழுதி போகிறாங்க இல்லையா, லோக்கல் லாங்குவேஜ் வெள்ளைக்காரங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுபடி இது வந்து அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் கிட்ட அந்த பத்திரிகை வந்து தணிக்கை பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வீக்லி ஒன் வர மேகசின், மந்த்லி ஒன் வர மேகசின், இதெல்லாம் தணிக்கை பண்ணி தான் வெளியே வரணும். வெள்ளைக்காரங்களோட ஒரு டீம் தணிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரணுங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. இப்போ பத்திரிகையை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம். பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1878. முதல் வான சட்டம், ஆங்கிலேய வான சட்டம் எந்த வருஷம்பா? 1865 அந்த ஆங்கிலேய வான சட்டம் உருவாகும். அதில் அப்படியே கொஞ்சமாக ஆரம்பித்து அந்த அல்லூரி சீதாராமராஜு அவங்க வந்து இந்த ராம்பாக் லிப்சிக்கு தலைமை தாங்கன்னு சொல்லி 10th வந்து அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா 1878ங்கிறப்போ அந்த 65, 78 எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. அப்புறம் அந்த பிஸ்னஸை கமர்ஷியலாக எப்படி அடிக்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி இது வரும்லப்பா, அந்த முத மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டி முத்துசாமி அப்படிங்கிற ஜட்ஜாக வருவார். 1878களில் ஜட்ஜு வருவார். அதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ வந்து தான் உங்களுக்கு இது இந்துங்கிற பத்திரிகை ஆரம்பிப்பாங்க. தி இந்து பத்திரிகை எந்த வருஷம் ஆரம்பிப்பாங்க? 1878. அதே சமயம் சுதேசமித்திரன் பத்திரிகையும் 1891களில் ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ பாருங்க, ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி, இது வந்து புக்கில் இருக்குது. இந்த பத்திரிகையோட பேர் புக்லேயே கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் வரும் இது, பட் புது புக்கில் தொழில்தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பத் கௌமுதி அப்படிங்கிற இந்த பத்திரிகை நடத்துனது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். வங்க மொழி பத்திரிகையான, ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் வங்காளம் தான். வங்க மொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி இந்த பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இப்போ ராஜாராம் மோகன் ராய் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கெங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா சதி ஒழிப்பு சட்டம் பார்த்துருக்கோம், பிரம்ம சமாஜம் பார்த்துருக்கோம், சதி ஒழிப்பு பார்த்துருக்கோம். அது போக இந்த
சம்பத் கௌமுதி அப்படிங்கிற பத்திரிகை நடத்திருக்காரு. அதே மாதிரி நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னா அது ராஜாராம் மோகன் ராய் சொல்லுவாங்க. வருஷம் தேவையில்ல, அவரோட பத்திரிகைனாலே நம்ம 1820கள்னு சொல்லிடலாம். பாரசீக மொழி பத்திரிகையான மீராத் உல் அக்பர் ஆகியவை மக்களின் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றின. அப்போ இன்னொரு பத்திரிகை வங்காளத்தில் ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு, அது வந்து சம்பத் கௌமுதி. இதே இது பாரசீகத்தில் ஒரு மொழி, அது வந்து என்னென்னா மீராத் உல் அக்பர். ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து இளவரசர் அக்பர் அப்படி சொல்லி ஒரு ஆள் இருப்பார். இளவரசர் அக்பர் இல்லை 2ஆம் அக்பர் நினைக்கிறேன். அவர் தான் இவருக்கு வந்து இந்த பட்டம் கொடுப்பார். ஓகேங்களா? இப்போ இளவரசர் அக்பர்னு நம்ம மொஹாலய அக்பர் இருப்பார் இல்லையா, அவரோட அடுத்தடுத்த சந்ததிகள். ஓகேங்களா? இளவரசர் அக்பர்னா உங்களுக்கு இப்போ அவுரங்கசீப்போட பையன் ஒருத்தர் இருப்பார், அவரையும் இலவச அக்பர் தான் சொல்லுவாங்க. நிறைய அக்பர் இருக்காங்க, அக்பர் 2, 3 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் அக்பர்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து இந்த இவரோட ரிலேஷன் ராஜா மோகன் கொஞ்சம் ரிலேஷன் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார். இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அந்த பட்டமே ராஜாராம் மோகன் ராய்க்கு அந்த பட்டம் கொடுக்குறதே இவர் தான், இவர் தான் அந்த அக்பர் தான் கொடுப்பாரு. ஸோ அவர் பேர்லேயே ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு பாருங்க, மீராத் உல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகை நடத்துகிறாரு. இப்போ மீராத் பாரசீக மொழி பத்திரிகையான மீராத் உல் அக்பர் என்ற பத்திரிகையை நடத்தி வருகிறார் ராஜாராம் மோகன் ராய். சவுண்டு அழுகிறது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுபோல் நிறைய பத்திரிகை இருக்குது. அமிர்த பஜார் பத்திரிகா, பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், த ஹிந்து, சுதேசமித்ரன். இந்த பத்திரிகை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்து பத்திரிகை, சுதேசமித்ரன் வரிசையாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்தியன் மிரர், தி பாம்பே கிரானிக்கல் தான் நம்ம கொஸ்டின் பேங்கில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவின் பழம்பெருமையை வணங்குதல். பாருங்கள், தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலனை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். ஏன்னா அரவிந்த் கோஷ் எழுதினார். ஓகேங்களா? பெருசாக ஒன்று எழுதியிருக்காரு, தேசியத்தோட குறிக்கோள் அப்படின்னா என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அரவிந்த் கோஷ் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது கடைசியாக மிதவாதியாக மாறியிருப்பார். தீவிரவாதியாக இருந்து மிதவாதியாக மாறினவர் யாருன்னா அரவிந்த் கோஷ். வந்தே பாரத் அப்படிங்கிற அந்த பத்திரிகை நடத்துறது யாருன்னா அரவிந்த் கோஷ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதேமாதிரி பாண்டிச்சேரிக்கு இவர் போய் இருப்பார், பாண்டிச்சேரி தான் கடைசி பீரியட் இருப்பார். ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா அரவிந்த் கோஷ். ஓகேங்களா? அவர் வந்து தேசியத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, தேசியத்தின் குறிக்கோளானது. இது வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக அப்படியே மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இந்த இந்தியங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அது அரவிந்த் கோஷ் சொல்லி வச்சுக்கோங்க. தேசியத்தின் குறிக்கோளானது அப்படிங்கிற வேர்ட்ஸ் மட்டும் வந்து இந்திய அப்படிங்கிற ஒரு கோட் சொன்னது யார் அப்படின்னா அரவிந்த் கோஷ். அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு அமைப்புகள் கொடுக்குறாங்க. இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் சென்னை மகாஜன சபை, சென்னை மகாஜன சங்கம், அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ். அப்படியே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அமைப்புகள் மேக்ஸிமம் நிறையா அமைப்புகள் இவங்க கொடுக்கல. ஏன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லி அது தனியாக இருக்குது. ஓகேங்களா? 3 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3மே முக்கியமானது தான். ஓகேங்களா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1852 உருவாக்குறாங்கன்னு பார்த்துருக்கோம். சென்னிவாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பது மேற்கொள்ளப்பட முதல் முயற்சி இது ஒன்று. அப்போ நமக்கு தெரியும் மெட்ராஸ் இந்தியா அசோசியேஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. MIA, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த ஆண்டு யார் உருவாக்குனது? யாருப்பா? ஒவ்வொரு புக்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். கஜுலி, லட்சுமி, நரசு, செட்டு அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்கும். ஓகேங்களா? கஜுலி, லட்சுமி, நரசு, செட்டி அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு புக்லேயும் அந்த கஜுலி இருக்காது, சில நரசிம்மர் இருக்காது, சில லட்சுமி இருக்காது. ஓகேங்களா? அவர் ஃபுல் நேம் ஒவ்வொரு புக்லையும் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இதுபோல் சீனிவாசனான்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேர் தான் ஆரம்பிப்பாங்க.
ஆனால் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஒரு முக்கிய முயற்சியாக ஒன்று அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அது எது? ஒரு ஆக்ட் வந்து அபாலிஷ் ஆகிருக்கும். சித்திரவதை ஆணையம் உருவாக்குறது இவங்க தான் காரணம். சித்திரவதை சட்டமே இவங்க இந்த அமைப்பு மூலமாக தான் உருவாயிருக்கும். அது ஒரு முக்கியமானது. இப்போ பாருங்கள், இந்த அமைப்பு உருவாக்குறது யார்? கஜுலா லட்சுமி அரசு செட்டி இதில் கட் பண்ணிட்டாங்க. கஜுலா லட்சுமி அரசு. இங்கே லட்சுமி அரசு மட்டும் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி மியூட் பண்ணிக்கோங்கப்பா. கஜுலா லட்சுமி அரசு ஓகேங்களா, உருவாக்குறதுக்கு சத்திய திகழ்ந்தவர். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவாக்கியவர். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா கஜுலா. ஒரு கஜுலு லட்சுமி நரசு செட்டி. அது போக சீனிவாசனார்னு ஒருத்தர் இருப்பார். சீனிவாசனார் ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி வெள்ளைக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக வெள்ளைக்காரங்களுக்கு தன்னோட குறைகளை சொல்கிறாங்க. வெள்ளைக்காரங்கிட்ட தன்னோட குறைகளை பெட்டிஷன் மூலமாக சொல்கிறது மூலமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்பி என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன் வைத்தது. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்து 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னர் இது நடைபெற்றது. ஸோ நமக்கு பட்டய சட்டம் நமக்கு தெரியும். பட்டய சட்டம்ங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1813 ஒரு பட்டய சட்டம் வரும். 13, 33, 53, 20 வருஷத்துக்கு ஒரு பட்டய சட்டம் வரும் ஓகேங்களா. மொதமாக 91 வரும். 93 நினைக்கிறேன். அந்த பீரியடில் பட்டய சட்டம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனுக்கு 1 லேக் கொடுத்தது வந்து 1813 பட்டய சட்டம். அப்புறம் 1833 பட்டய சட்டம் வரும். அது வந்து ஒரு பெண்டிங் பீரியடில் வரும். 53 பட்டய சட்டம் வருது. ஆனால் 53 பட்டய சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பு சொன்ன விஷயங்கள் வந்து இங்கிலாந்தோட பாராளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வமைப்பு 1852 டிசம்பர் சமர்ப்பித்த மனுவில் ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்திற்கு கடும் துன்பங்களை உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. ஜமீன்தார் கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்டெடுக்க வேண்டும் என அமைப்பு வற்புறுத்தியது. நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடுதாகவும் இருப்பதாக மனுவில் புகார் கூறப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீதிபதியின் நியமனத்தின் போது அவர்கள் நீதித்துறை சார் அறிவுறுத்தும் வட்டார மொழிகளில் அவர்களின் திறமையும் மதிப்பீடு செய்யப்படாதால் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதை இம்மனு சுட்டிக்காட்டியது. மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமயப்பரப்பு நிறுவனங்களின் கல்விக்கூடங்களுக்கு அரசின் நிதி மடைமாற்றம் செய்யப்படுவதும் இம்மனுவில் இருக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியலில் இருக்க பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி இவங்க பொலிட்டிக்கலாகவும் சொல்லலை, ஜுடிஷியலாகவும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜுடிஷியல்லையே டிரான்ஸ்லேட்டருங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு போஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டருங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. ஹைகோர்ட்லேயும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் சரி, அந்த பேரில் போஸ்டிங் வச்சுருக்கேன். அந்த பீரியடில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க லாங்குவேஜ் தெரியாதுங்கிறனால மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற பெட்டிஷன் வந்து இவங்களுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த வெள்ளைக்காரங்க டு பப்ளிக் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த டிரான்ஸ்லேட்டருங்கிற போஸ்டிங்லாம் வந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த போஸ்டிங் இருக்குது. அந்த கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இப்போ பாருங்கள், இவங்க கொடுத்த மனு வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார். இருந்தபோது 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது ஓகேங்களா. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய ஆட்சி கம்பெனி அப்படிங்கிறது 1858 வரைக்கும் தான். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது 1858 வரைக்கும் ஓகேங்களா. ஏன்னா 58 நவம்பர் 1 அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இந்தியாவை அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. அது நமக்கு தெரியும். அந்த 57 கிளர்ச்சி பேஸ் பண்ணி 58களில் இனிமேல் கிழக்கிந்தியா கம்பெனி ஆட்சி கிடையாது, டைரெக்டாகவே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இங்கே இந்தியாவை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த விக்டோரியா ராணியோட அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது 57 புரட்சிக்கு அப்புறம் நடக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடியே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த இதெல்லாம் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது நிறைய குறைகள் இருக்குது, அதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பட்டய சட்டம் வச்சு தான் இவங்க பட்டய சட்டங்கிறது ஜஸ்ட் ஒரு ரெனியூவல் மாதிரி. அவங்க எலிசபெத் ராணி பெர்மிஷன் கொடுப்பாங்க இல்லையா, 1600 டிசம்பர் 31 உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குறதுக்கு. அது வந்து ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு கொடுக்குற அந்த பட்டய சட்டத்தை ரெனியூவல் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. 91 ஒரு ஆக்ட் போட்டு அப்புறம் 20 வருஷம் சொல்லி ரெனியூவல் பண்ணிட்டே வந்து 53 வரைக்கும், 53க்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. மறுபடியும் ஒரு 20 இயர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி
பட் 58 கேன்சல் பண்ணி டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஆட்சி தாங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால் இவ்வமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியாவின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும்னு ஒரு போராட்டத்தை நடத்தியது பாருங்கள். அப்போ 52களே ஒரு இது முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்த விஷயங்களே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு வேணாம். விக்டோரியா ராணி இருக்காங்க இல்லையா, இங்கிலாந்து ராணி, அவங்களோட நேரடி ஆட்சி நீங்கள் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி ஒரு போராட்டம் பண்ண ஒரு அமைப்பு எது அப்படின்னா இந்த மெட்ராஸ் யூனிட்டி அசோசியேஷன். இவ்வமைப்பு இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்டதானது இரண்டாவது மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது. அது முக்கியமானது. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்து ஆங்கிலேய நேரடி ஆட்சி இந்தியாவில் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அமைப்பு. ஏன்னா இந்த அமைப்பு பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் தான். ஒன்று இந்த டார்ச்சர் ஆக்டு, அது ஒன்று, அது போக இது ஒன்று. ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் 58களே உங்களுக்கு ஒழிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் இது சொன்னது யார் அப்படின்னா அமைப்பு இது அப்படின்னா மெட்ராஸ் யூனிட்டி அசோசியேஷன். ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுன்றாங்க. 66 வரைக்கும் இது அப்படியே போயிடுது. 1887 அமைப்பு இல்லாமல் போயிட்டு. பட் டார்ச்சர் ஆக்ட் இங்கே சொல்லலை. அங்கே டார்ச்சர் ஆக்ட் 10th தான் சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லலை. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார்? இது முக்கியம். அந்த வெள்ளைக்காரங்க வந்தாலே முக்கியம். உங்களுக்கு இந்த இவர் வருவார் 1821 22களில் ஒரு ஆள் வருவாங்க. அப்புறம் சைமன் குழு இந்தியாவுக்கு வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வெள்ளைக்கார முக்கியமான பிரதிநிதி வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுவாங்க. அந்த விசிட் பண்ணது எல்லாமே முக்கியமானது. இதில் 53களில் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் அவர் வந்து 53களில் சென்னைக்கு வராரு. இப்போ நம்ம ஏற்கனவே சைமன் குழு பார்த்துருப்போம். சைமன் குழு 27 ஃபார்ம் பண்ணுவாங்க, 28 இந்தியாவுக்கு வருவாங்க, 29 சென்னைக்கு வருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இது ஒரு அமைப்பு இந்திய சீர்திருத்த கழகத்தின் இந்திய சீர்திருத்த. ஆனால் இவர் வந்து இந்தியரானு தெரியலை. ஓகேங்களா? சீர்திருத்த கழகத்தின் தலைவராக சொல்லியிருக்காங்க. இவர் வெள்ளைக்காரராக இந்தியராங்கிற ஒரு கிளாஸும் இல்லை. சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் எந்த ஆண்டு சென்னைக்கு வந்தார் அப்படின்னா 53. ஏன்னா இவங்க மெட்ராஸில் இருக்காங்க இல்லையா, மெட்ராஸ் இந்தியா அசோசியேஷன். ஸோ இவங்களோட விஷயத்தெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 விஷயம், இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர்னா ஹெச்டி செய்மோருக்கு தெரிஞ்சிடும். அதுபோக 53களில் இவர் சென்னைக்கு வந்தாருங்க நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அப்புறம் சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபை பொறுத்தவரை பாருங்கள், எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா. இங்கே மகாஜன சபான்னு சொல்லுவது சென்னை மகாஜன சபைம்பாங்க. ஒரு இடத்துல சங்கம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. எம்எம்எஸ் நம்ம சிம்பிளாக எம்எம்எஸ்னால் மெட்ராஸ் மகாஜன சபா. சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பின்னர் சென்னை மாகாணத்தில் அதை போன்ற வேறு அமைப்பு இல்லாத போனது ஓகேலாம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. 84களில் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? அது நமக்கு தெரியும், 84 தான் உருவாக்குனாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ். மெட்ராஸ் மகாஜன சபா அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தொடங்கினது யாருப்பா? 3 பேர் இருப்பாங்க, செயலர், அப்புறம் தலைவர், அப்புறம் இன்னொரு ஆள் இருப்பார். அவர் அந்த ரங்கையா இருப்பார், அப்புறம் ஆனந்த சார்லு இருப்பார். ஓகேங்களா? இன்னொரு ஆள் இருப்பார் இல்லையா, அவருக்கு இன்னொரு ஆள் பேர் என்னப்பா? வீரராகவச்சரியா, வீரராகவன். வீரராகவன். அவர் ஒரு வீர ராகவன் இருக்கும், ஒரு ராகாச்சாரின்னு இருக்கும். ஓகே. முதல் செயலாளர் அப்படின்னா ஆனந்த சார்லு, தலைவர்னா ரங்கையா நாயுடு. ஓகே, இவங்க உருவாக்குனாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க.
யார் யார் கலந்துக்கிட்டாங்க, சென்னை மகாஜன சபையில் இருந்த ஃபங்க்ஷனில் யார் கலந்துக்கிட்டாங்க கொடுத்துருக்காங்க, தேவையில்லை. சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அந்த தலைவர்கள் பம்பாய் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர். இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னென்னா, இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது நம்ம எம்எம்எஸ் மதராஸ் மகாஜன சபை இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஐஎன்எம் இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்எம்டைய ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. 55களில் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க சொன்ன சில விஷயங்கள் அப்படியே அவங்களும் எடுத்துப்பாங்க, காங்கிரஸும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இது இந்த மெட்ராஸ் மகாஜன சபா இருக்கு இல்லையா, மகாஜன சங்கம சபா, இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு 84 ஆரம்பித்தா கூட அடுத்த 85கள்லேயே உங்களுக்கு டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இது முக்கியமானது. சென்னை, அதாவது எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா 1885 எந்த அமைப்புடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஏன்னா உங்களுக்கு 85 தான் முதல் காங்கிரஸ் மாநாடு நடக்கும், டிசம்பரில் நடக்கும். அதில் எத்தனை பேர் இப்போ கலந்துப்பாங்க, மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, அது சென்னை வாசிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? 78 இல்லை, மொத்தம் 78. பிரேவ் 72, 72 78 72 72 மெம்பர்ஸு. அந்த 72 மெம்பர்ஸில் 22 மெம்பர்ஸ் வந்து சென்னை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. நமக்கு பம்பாய் மாநாடு தெரியணும். மாநாடு இங்கே பம்பாயில் 1885 பம்பாயில் நடக்கும். 1886 கல்கத்தாவில் நடக்கும். ஓகேங்களா. இந்த பம்பாய் மாநாடுக்கு தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. இவர் தான் 1885 பம்பாயில் நடந்த மாநாட்டுக்கு தலைவர். 86களில் கல்கத்தாவில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாடுக்கு தலைவர் யார் அப்படின்னா தாத்தாபாய் நவரோஜி. அப்புறம் உங்களுக்கு அடுத்த வருஷம் 87களில் சென்னையில் நடக்கும். சென்னைக்கு யாருப்பா தலைவர் இருப்பார்? பத்ருதீன் தியாப்ஜி. இப்போ நமக்கு தெரியுது 1885களில் நடந்த மாநாட்டுக்கு தலைவர் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி ப்ளஸ் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் சென்னை சொல்கிறோம். இப்போ சென்னை மாநாடு நடக்குது இல்லையா, சென்னை மாநாட்டில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 607. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா 10th புக்கில் நம்ம எதனா நடத்தியாச்சு, அதனால் நான் உங்களுக்கு திரும்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இது இந்திய தேசிய காங்கிரஸோட சேர்த்துறாங்க. எம்எம்எஸ் வந்து இதில் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் இங்கே இருந்தால் உங்களுக்கு நேஷனல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது மட்டும் ஜஸ்ட் பார்ப்போம். காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு அரசியல் சார் அமைப்பை நிறுவும் சிந்தனை வெற்றிறது உருவானதில்லை. எல்லாம் கதை கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே பாருங்கள், வட்டார மொழி பத்திரிகை சட்டம். ஓகேங்களா. 1878 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் கூட நம்ம போட்டுக்கலாம். இங்கே 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வந்து 1878. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடைபெற்றன. ஓகேங்களா. இல்பர்ட் மசோதா வந்து இவர் நம்ம ரிப்பன் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் கொண்டு வருவார். இந்தியர்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதா கொண்டு வருவார், தீர்மானம் கொண்டு வருவார். இப்போ இல்பர்ட் மசோதா முக்கியம். இல்பர்ட் மசோதா எந்த வருடம்? இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு இந்த தாக்கல் செய்யப்படும்? இல்பர்ட் மசோதா 82. இது முக்கியம். அப்புறம் பாருங்கள், ஏஓஹுஎம் டபிள்யூசி பானர்ஜி. முதல் தலைவர் நமக்கு தெரியும், டபிள்யூசி பானர்ஜி. ஏஓஹுஎம் அதாவது ஆலன் ஆக்டேவியன் ஹுஎம். ஸோ இவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர். ஓகேங்களா. ஐசிஎஸ் இப்போதைக்கு இப்போ ஐஏஎஸ் போஸ்ட்டுங்கிறது அந்த காலத்தில் ஐசிஎஸ் சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ். 84 சென்னை பிரம்மஞான சபை, அதாவது எம்எம்எஸ்ல மெட்ராஸ் மகாஜன சபையா, சென்னை பிரம்மஞான சபை மாதிரி சொல்கிறேன். சென்னை மகாஜன சபை சொல்கிறோம் இல்லையா, எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா, அது வந்து
ஐஎன்சியோட சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அது வேறு டாபிக். அது மெர்ஜ் ஆகும். ஆனால் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, அந்த பிரம்மஞான சபையில் கூட்டம் அங்கே தான் கூட்டம் நடக்கும். 84 கூட்டம் நடக்கும். அங்கே கூட முடிவு பண்ணுவாங்க. இக்கூட்டத்தில் அகில இந்திய தேசிய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குவதின் கருத்து உருவானது. ஓகேங்களா? அப்போ 85களில் டிசம்பரில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாகுது. அதுக்கு